हाय फ्रेंड्स इनकी और कुकिंग विथ व्लॉग தான் இன்னைக்கு காலையில லஞ்ச் ரெடி பண்ணியாச்சுங்க இன்னைக்கு லஞ்ச் வந்து ரசமும் கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்டு கிரேவி தான் நான் எப்படி செய்வேனா வெங்காயம் சோம்பு கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிட்டு அதோட வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் கொஞ்சம் சேர்த்துட்டு நீங்கள் வந்து கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள் கடுகு போட்டுட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் சோம்பு போட்டும் செய்யலாம் கடுகு போட்டும் செய்யலாம் அப்படி செஞ்சிங்கன்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்க்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரசத்துக்கு சாம்பாருக்குலாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க நான் அப்படி தான் ரெடி பண்ணியிருக்கேன் காலையில் டிஃபன் வந்து காலையில் இட்லியும் சட்னியும் தான் நான் வந்து காலையிலேயே ரேஷ்மாக்கு சாப்பாடு கட்டுறதுனால மதியானம் லஞ்சை காலையிலேயே முடிச்சிடுறேங்க இந்த மாதிரி முடிக்கிறனால ரொம்ப சுலபமாகவும் இருக்கும் வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும் ஏன்னா நமக்கு 9 மணிக்கெலாம் எல்லா வேலையும் முடிஞ்சிடும் அதுக்கப்புறமா நம்ம மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கலாம் அதனால் ரொம்ப இந்த வேலை வந்து எனக்கு சமையல் வேலை வந்து ரொம்ப சுலபமாக காலையிலேயே முடிஞ்சிருது அப்போ நம்ம சமைக்கும்போது எது நமக்கு வந்து ஈஸியாக சமைக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் நான் சமைக்கிறது முக்கால்வாசி அதனால் இன்றைக்கி ரசம் வச்சாச்சு ஏன்னா மட்டன் குழம்பு இருந்தனால ரசம் வச்சுட்டு காய் பொரியல் பண்ணியாச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழம்பாக தாங்க வைக்கிறது நான் வந்து ரேஷ்மாக்கு வந்து கட்டு சாதமாக ரெடி பண்ணி தரலான் இருந்தேன் ஆனால் அப்படி சாப்பிட்டா ஒழுங்காக சாப்பிட்ட மாதிரியே இருக்காது அது கண்டிப்பாக கெடுதல் தான் ஏன்னா எண்ணெய் நிறையா அதுக்கு வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெகுலராக நம்ம வந்து எண்ணெய் யூஸ் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக வயிற்றுக்கு கெடுதலாக இருக்கும் அதனால் நான் வந்து மதியானம் லஞ்ச் நம்ம எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரியே ரெடி பண்ணி கொடுத்துடலான்றதுக்காக நான் காலையிலேயே சமைச்சு இப்படி தாங்க நான் வந்து ரசத்துக்கு வந்து இப்படி காய் பொரியல் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம உருளைக்கிழங்கு எப்பயுமே யூஸ்வலாக ரசனாலே உருளைக்கிழங்கு வாழைக்காய் அப்படி வறுப்போம் அப்படி இல்லாமல் இந்த மாதிரி முருங்கைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்து செஞ்சால் நம்ம சாப்பிடும்போது ரச சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தான் ரெடி பண்ண போகிறோம் என்னென்னா தவால கேக் எப்படி ரெடி பண்ணுறது தாங்க நம்ம வச்சுருக்க நான்ஸ்டிக் தவா இருக்கும்லங்க அதை வச்சு நம்ம வந்து ரொம்ப சுலபமாக நம்ம வந்து அதுக்கு வந்து பட்டர் சீட் வேணும் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை நம்ம வந்து அதை சூப்பராக ரெடி பண்ணலாம் இன்றைக்கி நம்ம அதை தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு நாளும் ஒரு ரெசிபி ரெடி பண்ணணும் அதனால் இன்றைக்கி நம்ம வந்து தவா கேக் ரெடி பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து தவா கேக்கு தான் ரெடி பண்ணுறேன் நீங்கள் கடையில் போய் கேக்கு வாங்கணுன்னா நிறைய காசு போட்டு நம்ம கேக் வாங்குவோம் நம்ம வீட்டில் 1 கப் மைதா மாவு இருந்தால் போதுங்க நம்ம வீட்டில் சுலபமாக ரெடி பண்ணலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுலபமான கேக் எப்படி ரெடி பண்ணலான்னு தாங்க நம்ம வீட்டில் ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி ஒரு பேன் இருந்தால் போதும் நம்ம சுலபமாக ரெடி பண்ணலாம் அந்த கேக் எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம் வாங்க நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு முட்டை எடுத்து நம்ம அடிச்சுக்கலாம் நம்ம வந்து ஒரு முட்டையை வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு முட்டை வேணாம்னா நீங்கள் வந்து தயிர் சேர்த்துக்குங்க புளிப்பு இல்லாத தயிரை சேர்த்துக்குங்க இப்போ நம்ம காய்ச்சி ஆறின பால் தான் நம்ம சேர்த்துக்கிறோம் 1/2 கப் சேர்த்துக்கலாம் அப்புறம் 1/4 கப் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாங்க இப்போ பாலோட நம்ம வந்து 1/4 கப் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம 1/2 கப் சுகர் சேர்த்துக்கலாம் 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் நல்லா பீட் பண்ணிக்கலாம் 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம் ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து 1 கப் மைதா மாவையும் நம்ம இதோட சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க கெட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம நல்லா கலந்தாச்சு கரெக்டாக இருக்குது பாருங்கள் மாவு எடுத்து ஊற்றினா இப்போ நம்ம கேக் செய்யறதுக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு பேன் வச்சுக்கலாங்க இப்போ நம்ம வந்து பேனில் வந்து பட்டரை அப்ளை பண்ணிக்கலாம் சால்ட்டு சேர்க்காத பட்டர் சேர்த்துக்குங்க நான் வந்து நம்ம வீட்டில் ரெடி பண்ண பட்டர் தான் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம பட்டரை வந்து நல்லா பேனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க பாருங்கள் பட்டர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன் நான் இப்போ நம்ம இதில் நம்ம சேர்த்து வச்சுருக்க மாவை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம பேனில் எல்லா மாவையும் சேர்த்தாச்சு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம்
20 நிமிஷத்தில் நமக்கு கேக் ரெடி ஆகிடும். மேலே ஃபுல்லாக பபிள்ஸ் வந்துச்சுன்னா நமக்கு கேக் ரெடி ஆகிடுச்சுன்னு பார்க்கலாம். அதனால் 20 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். நான் வந்து இந்த ஹோல்டை வந்து ஒரு பேப்பர் வச்சு அடைச்சிட்டு போகிறேங்க. இது வந்து பெரிய பர்னர், அதனால் நான் சின்ன பர்னரில் மாற்றிக்கிறேன். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். 20 நிமிஷம் கழிச்சு நம்ம கேக்கு ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், மேலே ஃபுல்லாக பபிள்ஸாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், கையில் தொட்டால் எதுவுமே ஒட்டலை, நம்ம கையில் எதுவுமே ஒட்டலை பாருங்கள். இப்போ கேக் ரெடி ஆகிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம ஆறின பிறகு கேக்கை கட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து தவாலேருந்து கேக்கை வந்து அப்படியே ஒரு பிளேட்டுக்கு அப்படியே திருப்பி வச்சுட்டேன். ஆறின பிறகு நம்ம கட் பண்ணிடலாங்க. ஏன்னா அது ஹீட்லேயே இருக்க கொஞ்சம் ப்ரௌனாக மாறுது. அதனால் நான் வந்து பிளேட்டில் மாற்றிட்டேன். இங்கே பாருங்கள் எப்படி ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப சூப்பராக நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குது. நான் 20 நிமிஷம் ஆகும்னால என் ஸ்டவ் ஸ்பீடுனால 15 நிமிஷத்துலனா 10-12 நிமிஷம்லாம் கேக் ரெடி ஆகிடுச்சுங்க. அதனால் நீங்கள் அடிக்கடி நடுவில் பார்த்துக்குங்க. மேலே ஃபுல்லாக பபிள்ஸ் ஆகி வெந்து வந்துச்சுன்னா உங்கள் கையில் ஒட்டலைன்னா கேக் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம கேக்கை கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கட் பண்ணுற மாதிரியான ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு பவுல் இருந்ததுன்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் கேக்கும் நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரியே ஷேப்லேயே நம்ம வந்து கடையில் கேக் வாங்கும்போது எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த மாதிரியும் நம்ம வந்து வெட்டிக்கலாம். இப்போ அதுக்கு தான் வந்து எக்ஸ்ட்ராவெல்லாம் எடுத்துட்டு கேக் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லா பஞ்சு போல் இருக்குது. நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கிங்க. நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஜாம் வந்து நல்லா வந்து பீட் பண்ணிவிட்டு ஜாமை வந்து நான் இது மேலே அப்ளை பண்ணுறேங்க. இந்த மாதிரி கொடுத்தாலும் ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க உங்கள் வீட்டில் குட்டீஸ்லாம். இது மேலே சாக்லேட் கூட நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து டெய்ரி மில்க் சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணிவிட்டு நான் அதை வந்து அது மேலே அப்ளை பண்ணியிருக்கேன். இது மேலே நீங்கள் வேணால் சுகர் சிரப்பை வந்து ரெடி பண்ணிவிட்டு அது மேலே ஊற்றுனீங்கன்னா நீங்கள் வந்து ஹனி கேக்காக கூட நம்ம வந்து வீட்டில் ரெடி பண்ணலாம். நான் வந்து இன்னும் கொஞ்சம் இது மேலே இன்னும் கொஞ்சம் மொத்தமாக நம்ம வந்து கேக் ரெடி பண்ணியிருந்தோன்னா கட் பண்ணி மேலே மேலே லேயர் மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கலாம். அதனால தான் எனக்கு வந்து ஒன்று மேலே ஒன்று வச்சு கரெக்டாக வந்து செட் பண்ண முடியல. என்னால் லேயர் கேக் மாதிரி ரெடி பண்ண முடியல. ஆனால் 15 நிமிஷம் 1/2 ஹவர்லாம் நம்ம வந்து ஒரு டீ போடுற டைமுக்குள்ளேயே நம்ம வந்து இந்த கேக்கை ரெடி பண்ணிடலாங்க. ஈவினிங்கில் வந்து பசங்க கேக் கேட்டாங்கன்னா நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த மாதிரி கேக் ரெடி பண்ணி கொடுக்கலாம். இது மேலே நம்ம நட்ஸ் கூட வந்து கட் பண்ணிவிட்டு துருவிட்டு அது மேலே வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம குட்டீஸ்க்குலாம் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. நான் மேலே வந்து சாக்லேட் சிப்ஸை வந்து இந்த சாக்லேட் கலந்த கேக் மேலே வந்து நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இது இருந்தால் நீங்கள் சேர்த்துக்குங்க. இது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக நமக்கு வந்து கேக் வந்து டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக நான் அது மேலே வந்து சேர்த்துக்கிறேன். இது மேலே வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் சேர்த்துக்கிறேங்க. நான் சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள் அட்ராக்ஷனாக இருக்கும்.
இது நம்ம வந்து டெய்ரி மில்க் வாங்கிட்டு அதை வந்து லைட்டாக மெல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா போதும். இப்போ பாருங்கள், நம்ம வீட்லேயே சூப்பரான கேக் ரெடி பண்ணியாச்சுங்க. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான கேக் ரெடி பண்ணியாச்சு. உங்கள் வீட்லேயும் உங்கள் குட்டீஸ்க்கெலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்க. குட்டீஸ் மட்டும் இல்லைங்க, நம்ம பெரியவங்களும் ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம சூப்பரான கேக் ரெடி பண்ணியாச்சு. டேரன் எப்படி இருக்குன்னு சொல்லுவான். டேரன் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்து சொல்லு. நான் வந்து சாக்லேட் வந்து டெய்ரி மில்கை வந்து மெல்ட் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துருக்கேங்க. மேலே வந்து சாக்கோ சிப்ஸ் வந்து சேர்த்துருக்கனால ரொம்ப சூப்பராக எம்மியாக இருந்துச்சு. டேரன் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குங்க. கடையில் வாங்குற மாதிரி செம்மையாக இருக்குங்க. பாருங்கள், கண்டிப்பாக நம்ம வீட்டில் செய்கிற கேக்கை வந்து ரொம்ப ஈஸியாக நம்மளும் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணலாம். ஜாம் இருந்துச்சுனாலும் சரி, டெய்ரி மில்க் சாக்லேட் இருந்தாலும் சரி, நம்ம இந்த மாதிரி மேலே வந்து டெக்கரேட் பண்ணிட்டு கொடுத்தாலும் ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. டேரனுக்கு வந்து இந்த மாதிரி சாக்லேட்லாம் போட்டு வேணும்னு சொன்னனால நான் அந்த மாதிரியே உங்ககிட்ட வந்து ரெடி பண்ணி காமிச்சிட்டேன். கண்டிப்பாக பசங்களுக்குலாம் ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி குட்டீஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க, ரெடி பண்ணி கொடுங்க. 1/2 hour தாங்க. மைதா மாவு இருந்தால் போதும். நம்ம வீட்லேயே ரொம்ப சுலபமாக நம்ம வச்சுருக்க நான்ஸ்டிக் தவாலேயே சூப்பராக ரெடி பண்ணலாம். நான்ஸ்டிக் தவா இருந்துச்சுன்னா நம்ம உடனே இதை ரெடி பண்ணிடலாங்க. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டேரன், அடுத்த ஒரு குக்கிங் வித் vlogல சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க.